ஸ்ரீ குருப்பியோ நமஹ. குருநாதா காமாட்சி சரணம். ஹம்பி அடுத்து ஆனமதி, மதுபதி, அப்புறம் ரிஷ்யமுகம், மால்யவந்தம், இப்படி ஒரு இடமா பெரியவா ஸ்பீட்னா அப்படி ஒரு ஸ்பீடு. கோவில் தரிசனம் பண்ணிக்கிறது, அன்றைக்கி ராத்திரி கோவிலில் ஸ்டே பண்ணுறது, அடுத்த நான் இன்னொரு இடத்துக்கு போகிறது, அப்படி போயின்னு இருக்கா கர்நாடகாவில். அங்கே மால்யவந்தத்தில் ராமர் கோவில் இருக்குது. ராமர் தரிசனம் பண்ணிட்டு அங்கேயே ராமதீர்த்தம், லக்ஷ்மண தீர்த்தம் இருக்குது. அங்கேயும் ஸ்நானம் எல்லாம் பண்ணி தரிசனம் எல்லாம் பண்ணிட்டு பேக் டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து விடுறா பெரியவா. அங்கேருந்து கேட்ராம்பூர், ஹம்பி, இப்படி எல்லா இடத்துக்கும் சாந்தூர் மகாராஜா கூடவே வந்து எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுக்குறார். ஒரு இடமா தங்குறா. அங்கே வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு இடத்துல சிந்தாமணி மண்டபம்னு ஒரு மண்டபம் இருக்குது. அது பக்கத்தில் ஒரு டென்ட்டு கட்டி அங்கே இருக்கா பெரியவா. அங்கே சிந்தாமணி மண்டபத்து பக்கத்தில் ஒரு கருங்கல் மண்டபம் ஒன்று இருக்குது. அங்கே தான் சமையல் இத்தியாதிகள் அதெல்லாம் வச்சுக்கிறா பெரியவா. இருக்கிற அந்த சிந்தாமணி மண்டபத்தில் பூஜை, அதெல்லாம் சிந்தாமணி மண்டபத்து பக்கத்தில் இருக்கிற கருங்கல் மண்டபத்தில் சமையல். அப்படி போயின்ட்டுருக்கு நாட்கள் அப்படி போயின்ட்டுருக்கிறத பெரியவா என்ன செய்கிறா, தீபாவளி வரும்போது பெரியவா அம்பாளுக்கு ஃபுல்லாக இந்த ஃப்ரூட்ஸு எல்லா வித பழங்களாலேயும் அலங்காரம் பண்ணுறா. முகம் மட்டும் அம்பாளோட அப்படியே முகம் தெரியறது. அதில் என்ன செய்கிறா பெரியவா, அங்கே சந்தனம், கர்நாடகாவில் சந்தனத்துக்கு ஃபேமஸாச்சே, ஃபுல் சந்தனக்கல்லை எடுத்துன்னு வந்து அரைக்க சொல்லி அந்த சந்தனம் முகத்தில் ஃபுல்லாக சந்தனம் அம்பாளுக்கு வச்சு அவ்வளோ அழகாக. அப்புறம் அன்னம் சாதம் அதெல்லாம் கூட அம்பாளுக்கு வச்சு அப்படி ரொம்ப நல்லா அலங்காரம் பண்ணி அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு எல்லோரும் வந்து தரிசனம் பண்ணிக்கிறா. அது மாதிரி அந்த சிந்தாமணி மண்டபத்தில் இருந்துட்டுருக்கிறத என்ன ஆகுது, ஒரு இஸ்லாமியர் வரார். இஸ்லாமியர் வந்து முஸ்லீம் வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணிக்கிறார். அவரை பார்த்தா எப்படி நெக்குருகிறார் பெரியவாளை பார்த்து. இஸ்லாமியர்கள்லாம் எப்படி பெரியவாளை பக்தி பண்ணியிருக்கான்னு பார்க்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ மேசில் இருக்கிறது இல்லையா. இந்த இஸ்லாமியர் பெரியவாளை வந்து பார்த்து அப்படியே நெக்குருகி போய் இந்த உண்மையான அந்த ஆத்மார்த்த பக்தின்னு சொல்லுவாளே, அப்படி ஒரு பக்தி பரவசத்தோடு பெரியவாளை பார்த்து அப்படியே மனமுருகி வேண்டின்னு நிற்கிறத பெரியவா அவரை பார்த்து அப்படியே ஆச்சரியப்போகிற. அவரோட பக்தியை பார்த்து பெரியவாளே ஆச்சரிய போய் சொல்கிறாளாம் பெரியவா, இவனோட பக்தியை பார்த்தா எனக்கு என்ன தெரியுமா தோணுறது, இந்த ஊரை விட்டே போண்டா தோணுறதுடா. இது மாதிரி பக்தர்கள்லாம் அபூர்வமாக தான்டா இருப்பா. இவாள்லாரையும் பார்க்கும்போது எனக்கு அங்கேயே தங்கிவிடலாமோன்னு தோணுறதுடான்னு பெரியவா இது மாதிரி சொன்னது ரொம்ப ரொம்ப ரேர். இந்த இஸ்லாமிய பக்தரோட பக்தியை பார்த்துட்டு அவர் வந்து மனமுருகி பெரியவாளை பார்த்து அப்படி ஆனந்த தரிசனம் பண்ணிக்கும் போதே அவரோட அந்த ஆத்மார்த்த பக்தி தெரிஞ்சுவிடும் பெரியவாளுக்கு. யார் ஆத்மார்த்த பக்தியோ பெரியவாளுக்கு தெளிவாக தெரிஞ்சுவிடும். வாய் விட்டு இப்படி பெரியவா ஒரு நாளும் சொன்னது கிடையாது. இப்போ நம்மளுக்கு எல்லாம் இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியறதுன்னா, இந்த இஸ்லாமியர் மாதிரி நம்மளோட பக்தியும் அவ்வளோ தெளிஞ்ச நீராக அப்படி ஒரு ஸ்படிகம் மாதிரி இருக்கணும். அப்போது பெரியவா நிச்சயமாக நம்மளோட கிரகத்தில் தங்கி இருப்பா, அங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அந்த ஆத்மார்த்த பக்தியை தான் நம்மளுக்கு பெரியவா கொடுக்கணும்னு நம்ம எல்லாரும் வேண்டிக்கணும். இந்த இஸ்லாமியரை பார்த்து பெரியவா சொல்கிறாளாம், இவனோட பக்தியை பார்த்தா எனக்கு இந்த ஊரை விட்டே போண்டா தோணுறதுடா அப்படின்னு வாய் விட்டு ஒரு தடவும் ரொம்ப ரேர். பெரியவா அந்த பூக்காரியை பார்த்து சொன்னேன், காமாட்சிங்கிற பூக்காரி பெரியவாளுக்கு தினமும் அந்த பூ கொடுப்பலை, அவளை பார்த்து சொல்லியிருக்கா பெரியவா. இவள் அப்பா அப்பா அப்பான்னு சொல்கிறா, எனக்கு காஞ்சிபுரம் விட்டு போனோம்னே தோணுறதில்லைடா. போனோம்னு நினைக்கிறேன், இதுகள்லாம் என்னை அப்பா அப்பான்னு கூப்பிட்டுருக்கு, எனக்கு போனோம்னு தோண மாட்டேங்கிறது அப்படின்னு பெரியவா வாய் விட்டு சொன்னது இது மாதிரி 2-3 சம்பவங்களில் மட்டும்தான். அப்போ இந்த இஸ்லாமியர் இது மாதிரி வந்து பக்தி பண்ணி போனதுக்கப்புறம் என்ன ஆகுது, அங்கே எல்லோரும் அன்றைக்கி தீபாவளி விழா எல்லாம் கொண்டாடிட்டு எல்லோரும் பெரியவாளுக்கு பிக்ஷை எல்லாம் ஆகிட்டு எல்லா கைங்கரியதாரர்களும் அந்த கருங்கல் மண்டபத்தில் போய் கொஞ்சம் பாடடைஞ்ச மண்டபம் சாப்பிட உட்கார்றா. பாவம் வாழலாம் அன்றைக்கி அன்டைமில் தான் சாப்பிட்டே வழக்கமாச்சே அவளுக்கு. காலையிலேருந்து ஏதாவது நீர்மோர் அப்படி இப்படி எல்லாம் பெரியவாளுக்கு தெரியாமல் போய் குடிச்சிக்கிறது, டீ காஃபி பின்னாடி போய் குடிக்கிறது. அதோட சரி நேராக ஒரு 2 மணியோ 3 மணிக்கோ சாப்பிட உட்கார்றா. பாவம் எல்லாம் சரியான பசி, எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுருக்கா. அப்போ பெரியவாளை தரிசனம் பண்ணிக்கிறதுக்கு ஒருத்தர் வரார். வந்தோடனே பெரியவா சொல்கிறா, நீ இந்த கைங்கரியதாரர்கள்லாம் சாப்பிட்டுருக்கா அந்த கருங்கல் மண்டபத்தில், எல்லாரையும் சாப்பிட்ட கையோடு அப்படியே சாப்பிட்றத பாதியில் நிறுத்திவிட்டு வழியில் வர சொல்லு அப்படிங்கிற பெரியவா. அப்போ இவருக்கு புரிய மாட்டேங்கிறது, இந்த பெரியவாளை தரிசனம் பண்ணிக்கிறதுக்கு வந்திருக்காரே அவருக்கு புரிய மாட்டேங்கிறது. ஏன் பெரியவா பாதி சாப்பாட்டில் எல்லாரையும் எந்திரன்னு வர சொல்கிறா. சரி பெரியவா சொன்னால் ஏதோ விஷயம் இருக்குன்னுட்டு அவரும் தயங்கியபடியே போய் அவளே ரொம்ப அன்டைமில் சாப்பிட்றாளே அவள்கிட்ட சொல்லணுமான்னு தர்ம சங்கடத்தில் சொல்கிறார். பெரியவா அப்படி உத்தரவு பண்ணுறா, அவங்களெல்லாம்
போட்டதை போட்டபடி சாப்பாடு அப்படியே வெளியில் வர சொல்கிறானோ அவளுக்கெல்லாம் கொஞ்சம் சரியான பசியாக கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. என்னடா அது பெரியவா சாப்பிட விடாக்கி படுத்துறாள் இப்படி அப்படின்னு. நம்மளுக்கும் வயர் இருக்கு இல்லையா, நம்மளும் சாப்பிடண்டாமா அப்படின்னு அவளுக்கு செழிப்பாக இருக்குது. இருந்தாலும் உத்தரவாயாச்சே, அதுக்கு மேலே நம்மளுக்கு ஒரு கேள்வி எதிர் கேட்கக்கூடாது, எது சொன்னாலும் அதில் அர்த்தம் இருக்கும் அப்படின்னு அவளுக்கு தெரியும், கூடவே இருக்கா இல்லையா. உடனே எல்லாரும் வழியில் வந்து விட்றா. அவள்லாம் வழியில் வந்த நொடி பெரியவா சொல்கிறா, அங்கேருந்து அங்கே ஒரு அடுப்பங்கரையில் ஒரு பூனை படுத்துட்டுருக்கு, அதையே தட்டி வழியில் அனுப்பு அப்படிங்கிறா பெரியவா. அதே அப்படி ஒரு வழியில் அனுப்பின நொடி அந்த கருங்கல் மண்டபம் அந்த க்ஷணத்தில் இடிஞ்சு பொடி பொடியாக விழுறதுக்கு, அது ஒரு பாடடைஞ்ச மண்டபம். அது அந்த சமயத்தில் இடிஞ்சு விழுங்கிறது அந்த திரிகால ஞானிக்கு தெரிஞ்சாச்சு. அதனால தான் எல்லோரும் சாப்பாடை போட்டபடி போட்டு வழியில் வந்துடுங்கன்னு சொன்னான். அப்புறம்தான் அவளுக்கு எல்லாம் புரியறது. அது வரைக்கும் அவள் பெரியவா பேரில் ரொம்ப வருத்தமாக இருந்தா. என்னடா அது பெரியவா சாப்பிடப்படாமல் அப்படி படுத்துறாளேன்னு வருத்தப்பட்டவாளுக்கு உயிர் பிச்சை போட்டிருக்கா பெரியவாங்கிறது அப்போ தான் தெரிஞ்சு எல்லோரும் பெரியவாளை அந்த கைங்கிறதாரெல்லாம் பெரியவாளை சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி, அந்த பூனைக்கு வேறு எவ்வளோ கருணை பாருங்க, அதுவும் போகக்கூடாதுங்கிற கருணை பெரியவாளுக்கு. அது அந்த அடுப்பங்கரையில் படுத்துன்னு இருக்கிறது எப்படி அந்த தெய்வத்துக்கு தெரியறது. அந்த பூனையும் அடித்து வெளியில் துரத்தி அதையும் காப்பாற்றி ரட்சிச்சு எல்லாரையும் ரட்சிச்சு, அது மாதிரி பெரியவா எல்லாரையும் காப்பாற்றிட்டு அந்த கர்நாடகா யாத்திரையை கொணசாகிக்கும்போது, கொணசாகிக்கிறதுன்னா கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறத மதுவனம்னு ஒரு இடம். அங்கே அந்த இடம் எப்படி இருக்குன்னா அவ்வளோ ரம்யமாக இருக்கான். என்ன செடி கொடிகள் பச்சை பசேல்னு, இந்த செடி அந்த செடின்னு இல்லை, ஒரு செடி கீழே போய் பெரியவா உட்காந்து விட்றா. குருவிகளும் அதுவும் பேர்ட்ஸும் அப்படி இருக்குது, டிஃப்ரெண்ட் பேர்ட்ஸு எல்லாம் அதுகளோட பாட்டும் இதுவும் கேட்கறதுக்கு பெரியவாளுக்கு கேட்கண்ட ஆனந்தம்னா அப்படி ஒரு ஆனந்தமாக இருக்குது. எல்லாம் பாடிண்டு இது பண்ணிகிட்டு இருக்குது, பரமானந்தமாக பெரியவா அதெல்லாம் கேட்டுண்டு. இந்த குருவி எல்லாம் கூடு கட்டி அதனோட குழந்தைகளுக்கு வாயில் எல்லாமே கொடுத்துட்டுருக்கான். அதெல்லாம் அவ்வளோ ரசித்து பார்த்துட்டுருக்காளாம் பெரியவா. இது மாதிரி பெரியவா அந்த ஜீவன்கள் மனுஷால் மேலே மட்டுமல்ல, எல்லா ஜீவத்து மேலேயும் கருணை காருண்யமூர்த்தி அல்லவா அவர். இதுதான் நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். குருநாதா காமாட்சி சரணம்.